வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அன்பு நண்பன் மாட்டேஸ்கே. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்க இந்த ஒரு ஹாக் ஸ்கின் பிளஸ் பார்த்தீங்கன்னா M14 இந்த ரெண்டு ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கண்ணை வந்து எடுக்க போறோம். ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 3131 டைமண்ட் இருக்கு. தேவைப்பட்டா வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். ஆனால் என்னோட மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹாக் ஸ்கின் தான். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் ஆன் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அப்படியே ஈவெண்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஒரு M14 பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து விட்டுருக்கானுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹாக் ஸ்கின்னும் விட்டுருக்கானுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் பார்த்தா நம்ம ரைப்ரோலாம் எடுத்திருக்காரு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்சிஜனை பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஸ்பின் எடுக்க போறோம். வாய் வளருது. ஸோ ஸ்பின் பண்ணி வந்து எடுக்க போறோம். ஸோ உள்ள போனவே பார்த்தீங்கன்னா 200 டோக்கன் இருந்தால் பார்த்தீங்கன்னா M14 எடுக்கலாம். 250 டோக்கன் இருந்தால் இந்த ஒரு ஆக்சிஜன் வந்து எடுக்கலாம். இந்த ஒரு M14 பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு நல்லாவே இருந்தாலுமே நான் M14 அவ்வளோக்கா எடுக்க மாட்டேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் வந்து எடுக்க போறோம். ஸோ ஆக்சிஜன் மேலே டார்கெட்டை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம். ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்க புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அதனால உங்க பொண்ணான கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 90 டைமண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பின் பண்ணலாம். ஸோ போடு மொதல் 90 ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்து ஏமாத்திட்டானுங்க. 2 அப்புறம் சரி ஓகே ஒரு 6 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. 3000 டைமண்டோட பார்த்தீங்கன்னா வந்து களத்தில் இறங்கியிருக்கேன். ஸோ 3000 டைமண்டுக்குள்ளே போய் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ கொடுத்துட்டீங்கன்னா நான் அப்படியே போயிடுவேன். ஸோ எண்ணக்காரங்களா பார்த்து கொடுங்கடா. இது என்னடா கண்ணு, இது மூஞ்சியே வித்தியாசமாக இருக்குது. சரி பார்த்துக்கலாம் வாங்க. பழைய ட்ரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மக்களே இந்த ஒரே தொட்டுக்கிட்டே இருந்தால் கொடுப்பானுங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 90 போடுவோம். ஸோ இதில் ஏதாச்சும் கொடுங்கடா. கொடுங்க 2 1 என்னடா அது டோக்கனாக கொடுக்குறீங்க அடப்பாவில. அதே மாதிரி 6 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க மக்களே. போனால் விளங்காது போலயே. கீழே ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க. இது என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா 150 200 250 டோக்கனாக தான் இருக்குது. ஒரு 100 டோக்கனுக்குலாம் அதுவும் கொடுக்க மாட்டீங்களா? சரி ஓகே. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 20 டைம் வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஏதாச்சும் கொடுப்பானான்னு பார்ப்போமா. ஸோ ஒரு 20 டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ணுவோம். ஸோ 20 டைமண்ட் போட்டாச்சு. ஸோ இதில் என்ன கொடுப்பானுங்க, ஒரு 10 டோக்கனாச்சும் கொடுங்கடா. 2 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. சரி ஓகே விடுங்க. 2 டோக்கன் தான் 20 டைமண்ட்லாம் கொடுக்குற விஷயம் தான். ஸோ 250 டோக்கன் எடுத்து எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இந்த கண்ணை தொட்டுக்கிட்டே பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பின்னு போடலாம். அது கூட பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயில் 10 ஸ்பின்னு போடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராய்க்குள்ளே போய்க்கலாம். டைமண்ட் ராயில் போயிட்டு ஒரு 10 ஸ்பின்னு. அட கடவுளே, இல்லைனா பெர்மனெண்ட்லாம் கொடுக்குறீங்க இந்த நேரம்னு பார்த்து. அடா கடவுளே. சரி அப்படியே ஒரு கோல்ட் ராயில் போவோம். அதெல்லாம் தள்ளி விட்டு எல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயில் போய்ட்டு அதுக்கு ஒரு 10 ஸ்பின் போடுவோம். அப்படியே ஒரு 10 ஸ்பின்னாக போட்டு விட்டா ஏதாச்சும் கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ போகிறேன்டா. இப்போ ஒரு 90 போடுறேன். இப்போ கிடச்சுன்னு பாருங்கடா. ஏதாச்சும் ஒரு கண்ணு கிடைக்கல. கண்ணா நீ ஒரு ஒரு கொடுங்க குடுறா. ஐயோ என்னடா இது. அதே மாதிரி 6 டோக்கன் தான் கொடுத்துருக்கானுங்க. அடாடே 6 டோக்கன் விட்டு தாண்ட மாட்டாங்க போலே. 6 டோக்கன் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போலே. பேச்சே கிடையாது. அடுத்து ஒரு வீச்சு, அடுத்து ஒரு 90 கொடுங்கடா. இதில் குடு கிழிஞ்சு போச்சு. இதுலேயும் டோக்கன். இதில் இப்போ அப்பா இதில் 9 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. 2 சரி ஓகே. ஸோ நம்ம திரும்பி வந்து ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த தடவை நல்லா டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுவோம். இதுலாச்சும் ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஏதோ தெரியுது. ஸோ அடுத்து ஒரு 90 போடலாம். ஸோ அடுத்து ஒரு 90 போடு 90 கொடுங்கடா. குடு ஐயோ இலங்காது போலயே. 8 டோக்கனு 10 டோக்கனை விட்டே தாண்ட மாட்டேது. என்னன்னே தெரியல. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வந்துட்டு போயிட்டு ரைட்டாக நல்லா டச் பண்ணிவிட்டு அங்கிட்டு போயிட்டு வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஐடியா, இது ஒரு ட்ரிக்குன்னு ஒரு ஆள் சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கிட்டு போயிட்டு டச் பண்ணிவிட்டு வந்துட்டோமா. ஓகே. ஸோ இப்போ ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஒரு 90 போடுவோமா. சரி போட்டு 90 கொடுங்கடா. ஐயோப்பா அடாப்பா. இந்த 7 டோக்கனு. அடாப்பா இப்படி 7 6 போச்சுன்னா நான் எங்கிட்டு போவேன். சொத்தை தான் விற்கணும் போலயே. விளங்காது போலயே. அடுத்து வந்து கோல்ட் ராயில் டைமண்ட் ராயில் கூட ஸ்பின் பண்ணி போடுவோமா. சரி கோல்ட் ராயில் ஒரு 10 டோக்கன் போடுவோம். ஓகே. திரும்பி வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இந்த தடவையாச்சும் ஏதாச்சும் கொடுங்க. ஓம் ஜெண்டா நமக்கு ஏதாவது கொடுத்துருங்கடா. ஐயோப்பா வெறும் டோக்கனாக தானப்பா கொடுக்குறானுங்க. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா 7 டோக்கன் தான் கொடுத்துருக்கானுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 டைமண்டுக்கு கிட்ட பற்றி ஸ்பின் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்றுமே கொடுக்க மாட்டானுங்க. என்ன ஏதுன்னே தெரில. ஏதாச்சும் கொடுங்கடா. மெத்தாளுக்குனா ஓசியாவே கொடுக்குறீங்க 20 டைமண்டில். எம்மளுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க. இவ்வளோ கண்ணு இருக்குது. இதில் இருந்து ஒன்றாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது போலயே. இந்த கண்ணு தான் நம்மளுக்கு ஆசையே. எப்படி அப்படியே துள்ளுது பாருங்கள் நரி. அந்த நரியவே இந்த வரேன் போட்டு 90 குடு. ஐயோ 2 1 கிழிஞ்சு போச்சு. திரும்படி 7 டோக்கனு. 6 டோக்கனாக கொடுத்தானுங்க. இப்போ 7 டோக்கனாக கொடுக்குறானுங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. விளங்காது போலயே. என்ன பண்ணுறேன்னு தெரியல. அடுத்து ஒரு 90 போடுவோம். ஏதோ கொடுத்துருக்கேன். அடே என்னடா இந்த ஒரு இது போன M14 கொடுத்துருக்கீங்க. ஒரு கங்க்ராச்சுலேஷன் கூட இல்லை மக்களே. ஐயப்பா. ஸோ 250 டோக்கன் இருந்தால் இந்த ஹாக் ஸ்கின் எடுக்க முடியும். என்கிட்ட வெறும் 84 டோக்கன் தான் இருக்குது. நான் எப்படி என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. ஏதாச்சும் கொடுப்பாங்களான்னு பார்க்குறேன். எனக்கு கொடுக்க மாட்டானுங்க. 2000 டைமண்ட் பிடிங்கிட்டு தான் கொடுப்பானுங்களோ. என்னடா அது M14 இது நல்லாவே இல்லை. செக்
மூஞ்சியை பாரு, எதுன்னு கண்ணு என்ன அப்படியே ஒரே குத்து, கண்ணிலே ஒரு குத்து குத்துணும் அதுக்கெலாம். சரி ஓகே, இதெல்லாம் தேவையில்ல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2300 டைம் கிட்ட இருக்குது. ஸோ வந்து நம்ம திரும்பி சிம் போட்டு ஸ்பின்ன கொடுத்துட்டான்டா. M14 கொடுத்துருக்காங்க மக்களே. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு M14 வந்து நம்மளுக்கு பற்றி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது தேவையே இல்லையே, எனக்கு பார்த்தீங்கன்னா ஹாக் ஸ்கின் தானே தேவை, இதை வேறு கொடுத்துருக்கானுங்க. சரி ஓகே, பாக்கெட்டில் போட்டு போவோம். அப்படியே ஒரு ஹாக் ஸ்கின் கொடுத்துட்டானீங்கன்னா நான் வந்து எடுத்து போட்டு நான் கிளம்பிடுவேன் வீட்டுக்கு. ஸோ ஒரு ஹாக் ஸ்கின் மட்டும் கொடுங்கடா, எனக்கு அதுதான் லைட்டாக டச் பண்ணி வந்து திரும்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி கொடுக்குறானா இல்லைன்னு பார்ப்போம். ஸோ அங்கங்கே டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடமா பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹாக் வேணும். இந்த ஹாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250 டோக்கன் கிட்ட இருக்குது. சரி ஓகேங்களா, சரி ஒரு 90 போட்டு கொடுங்கடா. 2 2 1 1 ஓகே. எப்படி 7 6 கிழிஞ்சு போச்சு. ஸோ ஓகே, 6 டோக்கனு. ஸோ நம்ம திரும்பி ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு வந்து அப்போ தான் வந்து கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கைலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக வீச்சு தான். ஸோ வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து ஒரு 90 கொடுங்கடா. இதில் 2 2 4 இதோட கொஞ்சம் அதிக டோக்கன் கொடுத்துருப்பானுங்க போலயே. 9 டோக்கனு. ஓகே, 10 அவுட் தாண்டாது, எப்பயும் போல தான். ஸோ வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கும். நம்ம டச் பண்ணி இப்போ போடலாம். அடுத்து ஒரு 90 2 போடு விளங்காது போலையே. சரி ஓகே ஓகே ஓகே, திரும்ப நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். 110 டோக்கன் இருக்குது இன்னும் நம்மக்கிட்ட. பார்த்தீங்கன்னா 250 டோக்கன் வேணும். நம்ம இன்னும் பாதி கூட தொடலை. ஸோ திரும்ப ட்ரை பண்ணுவோம். ஸோ அடுத்து ஒரு 90 போடு, ஏதாவது கொடுங்கடா. ஐயோ என்னடா 2 1 கொடுக்குறீங்க, அந்த 10 டோக்கன்லாம் கண்ணிலே பட மாட்டேங்குது. ஐயோ கடுப்பேற்றுறாங்க மயிலாட். ஸோ திரும்ப வந்து டச் பண்ணி திரும்ப 90 போடுவோம். கொடுங்கடா. இதிலாச்சு 2 2 ஐயோ அந்த 2 1 தான் கிடைக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. 123 டோக்கன் இருக்குது. ஓகே, சரி ஒரு கோல்ட் ராயில் ஒரு 10 ஸ்பின்னு போடுவோம். சரி ஓகே, ஸோ இதில் ஒரு 4 ஸ்பின்னை போட்டால் தான் விளங்கும். ஸோ ஒரு டைமண்ட் ராயில் போட்டு ஒரு 10 ஸ்பின்னு போடுவோம். சூப்பர், டைமண்ட் ராயில் ஒரு 10 ஸ்பின்னு. ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னா ஸோ வந்து கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்குது. இந்த நரி மண்டை நீ வேணும்டா, போ கொடுங்கடா. கொடுத்துட்டானுங்களா, போடு வழியா பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஓ கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா AUG கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். நல்ல வேலையாக பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா சூப்பர் கன்று இது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 1500 டைமண்ட் கிட்ட செலவு பண்ணியிருப்போம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கொடுத்துட்டானுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காக ஸ்பின் பண்ணுறேன், நீங்கள் யாரும் ஸ்பின் பண்ண வேண்டாம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த கன்று. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் டைமண்டை. என்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1600 டைமண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா மிச்சமாக இருக்குது. ஸோ 2 கன்று கிடச்சிருக்கு. M14 பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அந்த கன்று கிடச்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கன்று தேவையே கிடையாது. ஸோ இது ஒரு இது போன கன்று, யாரும் எடுக்க வேண்டாம். இது டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சு கொடுத்து ஒரு ரீலோட் ஸ்பீடு மைனஸ் கொடுத்துருக்கானுங்க. எனக்கு தேவையே கிடையாது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 கன்று வந்து நம்மளுக்கு தேவையான கன்று எடுத்தாச்சு. ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கின் இல்லை, அதனால் எடுத்தேன். ஸோ நீங்கள் யாரும் எடுக்க வேண்டாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அந்த AUG வந்து என்ன டேமேஜ் வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சூப்பராக இருக்குது அருமை. இந்த கன்று பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம AUG ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு AUGக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டான ஸ்கின் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, பயங்கரமான ஸ்கின்னு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா டீம் ஸ்கின்னு தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டேமேஜை வந்து நான் சொல்லிடுறேன், எப்படி வந்து டேமேஜ் கொடுக்குதுன்ற சொல்லிடுறேன். உள்ளே போனாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பொம்மைக்கிட்ட போயிடுவோம். ஸோ இப்போ தலையில் சுட்டு பார்த்தா 187 போகுது, பாடியில் சுட்டா பார்த்தீங்கன்னா வந்து 34 போகுது, காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 25 போகுது. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்ணுன்னே சொல்லலாம். சரி ஓகே, இந்த கண்ணையும் எடுத்து காமிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ டாப் அப் யாரும் பண்ண வேண்டாம், திஸ் இஸ் ஃபார் கண்டென்ட். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ போட்டேன்னா இவ்வளோ எடுப்பேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் ஸ்பின் பண்ண வேண்டாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பட்டன் இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு போயிருங்க, ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிருங்க எனக்காக. சரி ஓகே, இதே மாதிரி பெஸ்ட் கண்டென்ட்டோட பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.